ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.5ல் இருக்கிற செகண்ட் ப்ராப்ளம். இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம் டைப் ஆஃப் சம். இதில் வழக்கம் போல் நம்ம கொஷின் ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி வே ஆஃப் டிஃபைனிங் என்னன்றதை பார்த்துடலாம். இதுதான் வே ஆஃப் டிஃபைனிங் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, கொடுத்துருக்க கொஷினை ரீட் பண்ணி நமக்கான சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கணும். தென் செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் எல்லாமே நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கில் செஞ்ச ஸ்டெப்ஸ் தான். ஓகே, செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, அந்த கண்டுபிடிச்ச சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணணும். தென் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு எக்லான் ஃபார்ம் பண்ணணும், அதாவது லோவர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும். தென் அதுலேருந்து நமக்கு தேவையான ஒரு நியூ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஆஃப்டர் தட் அந்த கிடைச்ச சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து ஏபிசியோட வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். அட் த சேம் டைம் கொஷினையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீட் பண்ணிகிட்டே வரலாம். If a x squared plus b x plus c is divided by x plus 3, x minus 5 and x minus 1, the remainders are 21, 61 and 9 respectively. Find ABC using Gaussian elimination method. Okay, இங்கே நமக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. பாலினாமியல்ன்றது என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ நான் கொடுத்துருக்கிற இந்த பாலினாமியலை p of xன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, let p of x நம்ம பாலினாமியலில் பின்னு தான் டினோட் பண்ணுவோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இந்த பாலினாமியலை எதால் டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த 3 டேர்ம்ஸ்னாலையும் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ இஃப் இந்த பாலினாமியலை இஸ் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்போது எக்ஸோட வேல்யூ என்னவாகும்? x is equals to minus 3 ஆகும். அதாவது ஆப்போசிட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது minus 3 ஆகிடும். இது ஈக்குவல் டு 0ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, x plus 3 ஈக்குவல் டு 0. ஆப்போசிட் சைடு மூவ் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ minus 3 கிடைக்குது. ஸோ நான் இங்கே என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் அப்படின்னா, p of x இருக்கிற இடத்துல p of minus 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ a into minus 3 whole squared plus b into minus 3 plus cன்னு ஃபார்ம் ஆகும். இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணும்போது minus 3 whole squared is 9. Then a into 9 will be 9a. Okay, then இந்த டேர்ம் minus 3 into b ஆகும். Then c. ஸோ இதுதான் நமக்கான ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, தென் இப்போ ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ண டேர்ம்லேருந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதே மாதிரி செகண்டாக எந்த டேர்மால் டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா x minus 5 அப்படின்ற டேர்மால். நான் இதை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது இந்த minus 5 ஆப்போசிட் சைட் மூவ் பண்ணும்போது அது ப்ளஸ் 5ன்னு மாறிடும். இப்போ நான் p of x இருக்கிற இடத்துல என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? p of 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போது a into 5 squared plus b into 5 plus cன்னு மாறும். 5 ஸ்கொயர்டோட வேல்யூ 25 into a plus 5 into b plus c. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, தென் தேர்டாக டிவைட் பண்ண டேர்ம்லேருந்து தேர்ட் ஈக்குவேஷன் இப்போது ஃபார்ம் பண்ணிடலாம். தேர்டாக டிவைட் பண்ண டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்றது. ஸோ நான் இதை ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கும்போது எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னென்னு கிடைக்குது? எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு கிடைக்குது. மைனஸாக இருக்கிறது ஆப்போசிட் சைடில் ப்ளஸ் ஆகும். ஸோ p of xக்கு பதிலாக p of 1 is equals to சப்ஸ்டியூட் பண்ணும்போது a into 1 squared plus b into 1 plus cன்னு மாறும். அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும் அப்படின்னா 1 squared will be 1 and 1 into a will be a plus b plus cன்னு மாறும். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், இங்கே ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன் எதுலேயுமே நம்ம ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூ இன்னும் கொடுக்கவே இல்லை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஷனில் டிவைட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ரிமைண்டர் ஒரு டேர்முக்குமே கொடுத்துருக்காங்க. அந்த ரிமைண்டர்ஸ் தான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூஸாக இந்த ஈக்குவேஷன்ஸில் ரீப்ளேஸ் ஆகும். அந்த பாலினாமியல் x plus 3ஆல் டிவைட் பண்ணும்போது 21 தான் ரிமைண்டர். ஸோ தட் ஈக்குவேஷன் வில் பி ஈக்குவல் டு 21. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் வில் பி ஈக்குவல் டு 61 அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் வில் பி ஈக்குவல்ஸ் டு 9 ஆகும். இதுதான் நமக்கான ஈக்குவேஷன்ஸ். இப்போ 3 ஈக்குவேஷன்ஸையும் ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போது நமக்கு தேவையான எல்லா ஈக்குவேஷன்ஸையுமே நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை இப்போ ஃபார்ம் பண்ண போகிறோம். அதை ஃபார்ம் பண்ணி எழுதிக்கலாம்.
இதுதான் நமக்கு ஃபார்ம் ஆன ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கும்னா லோயர் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணணும். லோயர் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் பண்ணுற எல்லா சம்முக்குமே ஃபர்ஸ்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்றா இருந்தால் ஈஸியராக இருக்கும். ஸோ நான் இந்த R3ஐயும் R1ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஹியர். ஓகே, அதை செஞ்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான். இதில் நம்ம செஞ்ச ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா R1 இன்டர்சேஞ்ச் R3ன்றது தான், ரைட்டா? ஸோ செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே ஆகலை, அது அப்படியே தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோவே தேர்ட் ரோவே மட்டும்தான் நான் பிளேஸ் மாற்றி எழுதியிருக்கேன். தென் நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா இந்த பிளேஸை ஃபர்ஸ்ட்டு 0 ஆக்கணும். இப்போது இந்த செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவை 25ஆல் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணால் இந்த பிளேஸ் எனக்கு 0ன்னு ஆகிடும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோவை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோவோட சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த பிளேஸ் 0ன்னு ஆகிடும், ரைட்டா? ஸோ இந்த 2 ஸ்டெப்ஸை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் நம்ம பண்ண போகிற 2 ஆப்ரேஷன்ஸ். ஓகே, இதை எப்படி எழுதலான்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இதை அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல, ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு 25 மைனஸ் செகண்ட் ரோ, இதை தான் நம்ம பண்ண போகிறோம், ரைட்டா? 1 25ஆல் மல்டிப்ளை பண்ணி 25ஓட சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 0ன்னு கிடைக்கும். சேம் 1 into 25 will be 25. 5 minus 25 will be minus 20 here. Okay, then 1 into 25 will be 25. 1 minus 25 will be minus 24. Okay, then 9 into 25 will be 225. 61 minus 225 will be minus 164. ஓகே, இல்லை எனக்கு இந்த மாதிரி செய்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா சைடில் எல்லா நம்பர்ஸையும் எழுதி அதுக்கு மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன் எல்லாம் செஞ்சு வேல்யூஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமேட்டு நீங்கள் இங்கே காப்பி பண்ணிக்கலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வராது. நெக்ஸ்ட் தேர்ட் ரோவோட ஆப்ரேஷன் செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை 9ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ 0ன்னு கிடைக்கும். சேம் 1 into 9 will be 9. Minus 3 minus 9 will be minus 12 here. Then 1 into 9 will be 9. 1 minus 9 will be minus 8 here. Okay. Then 9 into 9 will be 81. 21 minus 81 will be minus 60. ஓகே, இப்போ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டோம். நமக்கு தேவையான இந்த 2 பிளேஸ் 0ன்னு ஆயிடுச்சு. பட் இந்த 2 ரோஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இருக்குது. என்னன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்குது, ரைட்டா? ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், R2ஓட எலிமெண்ட்ஸையும் R3ஓட எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 4ஆல் டிவைட் பண்ணிடுறேன், அதாவது -4ஆல் டிவைட் பண்ணிடுறேன். ஸோ தட் எல்லா டேர்ம்ஸும் எனக்கு பாசிட்டிவாகவும் மாறிடும், அதோட சிம்பிளஸ்ட் டேர்ம்ஸாகவும் மாறிடும். ஸோ அதை தான் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பண்ண போகிறேன். இதுதான் நான் செய்ய போகிறேன் அந்த 2 ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே பண்ணாதனால நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். தென் செகண்ட் ரோவில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் -4ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அதாவது 0 divided by -4 will be 0. -20 divided by -4 will be minus get cancelled and 20 divided by 4 will be 5. Okay, then மைனஸ் எல்லா டேர்ம்லையும் கேன்சல் ஆகிடும். ஒய் பிகாஸ் நம்ம மைனஸால் தான் டிவைட் பண்ணுறோம். ஸோ மைனஸ் எல்லாத்தையும் நம்ம விட்டுடலாம். 24 divided by 4 will be 6. 164 divided by 4 will be equals to 41 here. Then 0 divided by 4 is 0. 12 divided by 4 is 3. 8 divided by 4 is 2. and 60 divided by 4 is 15. ஓகே, இதுதான் இப்போதைக்கு நம்ம ஃபார்ம் பண்ண சிம்பிளஸ்ட் மேட்ரிக்ஸ். ஓகே, இப்போ இந்த 2 பிளேசஸை 0 ஆக்கியாச்சு லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. பட் இந்த பிளேஸையும் 0 ஆக்கினா தான் நமக்கு லோயர் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும், ரைட்டா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் ரோவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். தென் தேர்ட் ரோவை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ தட் நான் அந்த வேல்யூவை இங்கே எழுதும்போது எனக்கு இந்த பிளேஸ் 0ன்னு ஆகிடும். அது எப்படின்றத பார்க்கலாம்.
இதுதான் அந்த ஆப்ரேஷன். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ரோலையும் செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சுமே பண்ண போகிறதில்ல. ஸோ நான் அந்த 2 ரோஸையும் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 2 ரோஸ்லேயுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் பெட்டர் அதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணி 2 சைடும் எழுதிட்டு அண்ட் தென் சப்ராக்ட் பண்ணிடுறேன். அதுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறேன். நம்ம எல்லா டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியாச்சு. இதுக்கு இடையில நம்ம செய்ய போகிற ஆப்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் தான். ஸோ எல்லாத்துக்கும் இடையில சப்ராக்ஷன் எழுதியாச்சு. which will be equals to 0 minus 0 is 0, 15 minus 0 is 0, then 10 minus 18 is minus 8, 75 minus 123 will be minus 48. ஓகே, இப்போ இந்த டேர்ம்ஸை இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 0 0 minus 8 minus 48. ஓகே, இப்போ நமக்கான லோயர் ட்ரையாங்கிள் இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம புதுசான system of linear equations build பண்ணனும். The new system of linear equations is first last row ல ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே a ஓட மல்டிப்ளை ஆயிருந்த டேர்ம்ஸ், செகண்ட் காலம் b ஓட மல்டிப்ளை ஆயிருந்த டேர்ம்ஸ், தேர்ட் காலம் c ஓட மல்டிப்ளை ஆயிருந்த டேர்ம்ஸ். ரைட்டா, நம்ம வழக்கம் போல xyzன்னு எடுத்துடக்கூடாது. நமக்கு எப்படி கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, from the last equation we get the equation that minus 8 into c is equals to minus 48. இதுதான் இப்போதைக்கு நம்ம ஃபார்ம் பண்ற first equation. And second equation is equals to 5b plus 6c is equals to 41. இதுதான் second equation. And third equation is a plus b plus c is equals to 9. இப்போ 3 equations நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம 1 2 3ன்னு சொல்லி 3 equation எடுத்திருந்தோம். அந்த equationனை நீங்கள் இப்போ கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகே, இதுதான் இப்போ நியூவாக ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இல்லை எனக்கு இதுவும் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா இங்கே 1 2 3க்கு பதிலாக நீங்கள் 4 5 6ன்னு சொல்லி ஈக்குவேஷன்ஸ்க்கு நம்பர் கொடுத்துக்கலாம். ஈக்குவேஷனுக்கு நம்பர் கொடுக்குறது நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, தென் இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சியோட வேல்யூ கிடைக்கும். minus 8c is equals to minus 48ன்னு இருக்கு. தென் c is equals to minus 48 by minus 8 ஆகும். minus minus will get cancelled and 8 and 48 will get cancelled 6 times. Okay, then the value of c is equals to 6. c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கண்டுபிடிச்ச c ஓட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். substituting c is equals to 6 in second equation. Okay, அப்போ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கொடுத்திருந்தாங்க, 5b plus 6c is equals to 41 இருந்தது. இப்போ அது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா 5b plus 6 into 6 is equals to 41 ஆகும். இப்போ இதுவும் கான்ஸ்டன்ட் டேர்மா மாறிடுச்சு. ஸோ நான் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுறேன். எல்லாத்தையும் அன்னோன் இருக்கிறத லெஃப்ட் சைட்லையும் கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாமே ரைட் சைட் கொண்டு போயிடுறேன். 41 அங்கேயே தான் இருக்கும். இங்கே ப்ளஸ் 6 into 6 is 36, அது நமக்கு தெரியும். ப்ளஸ் 36ன்றது ஆப்போசிட் சைட் போகும்போது minus 36ன்னு ஆகும். ஸோ தட் it will get the value of 41 minus 36 will be 5. Right? So then 5b is equals to 5 நமக்கு கிடைச்சிருக்கு. Then after solving I'll get b is equals to 1. Okay, then இப்போ c and b ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்துட்டு போய் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு a ஓட வேல்யூவும் கிடைச்சிடும். ஓகே, அதுதான் இப்போ பண்ண போறோம். சப்ஸ்டியூட்டிங் c equal to 6 and b equal to 1 in third equation. Okay, third equation நம்ம என்ன ஃபார்ம் பண்ணிருந்தோம், a plus b plus c equals to 9 வச்சிருந்தோம். ரைட்டா, ஸோ a ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது, b ஓட வேல்யூ 1 and c ஓட வேல்யூ is 6 which will result in 9ன்னு சொல்லி தெரியும். ஸோ நான் கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரு சைடு எடுத்துட்டு போயிடுறேன். a is equals to 9 அப்படியே தான் இருக்கும். இங்கே ப்ளஸ்ஸாக இருக்க ரெண்டு டேர்மும் மைனஸாக இங்கே மாறிடும். ஓகே, a is equals to 9 minus 7 ஆகும். This shows that a ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 minus 7 is 2. இப்போ a ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, the final solution
a, b, c is equals to 2, 1, 6ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஃபைனல் சொல்யூஷன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.